வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ செய்தி சொல்லட்டுமா. கனடா, மெக்சிகோ, சீனா ஆகிய நாடுகளிலிருந்து வர பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும்னு டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சதை அடுத்து வர்த்தக போர் தொடங்கி இருக்கு. கனடா மற்றும் மெக்சிகோ பொருட்கள் மீது 25% வரியும், சீன பொருட்கள் மீது 10% வரியும் விதிச்சிருக்கு அமெரிக்கா. இந்த அறிவிப்பின் மீது டொனால்ட் ட்ரம்ப் கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி கையெழுத்திட்டாரு. இந்த வரி கட்டுப்பாடுகள் பிப்ரவரி 4 அதாவது இன்றிலிருந்து அமலுக்கு வருது. இதற்கு பதிலடியா கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் அமெரிக்க பொருட்கள் மீது 25% வரி விதிக்கப்படும்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அதே போல மெக்சிகோவும் சீனாவும் தங்கள் தரப்புல இருந்து அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க தயாராகி இருக்கிறதா தெரிவிச்சிருக்கு. அமெரிக்காவோடு நெருங்கிய உறவுகளை கொண்டுள்ள இரண்டு நாடுகளான கனடாவும் மெக்சிகோவும் அமெரிக்காவோட அதிகப்படியான எல்லைகளை பகிர்ந்திருக்கு. இந்த இரண்டு நாடுகளும் கனடாவும் மெக்சிகோவும் தங்களது எல்லைகளை வலுப்படுத்தல, இந்த எல்லைகள் வழியா அமெரிக்காவுக்குள்ள வருவதாக குற்றம் சாட்டி ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஃபென்டனில் அப்படிங்கிற ஒரு போதை மருந்து கனடா மற்றும் மெக்சிகோ எல்லைகளில் இருந்து அமெரிக்காவுக்குள்ள வருவதாக அதையும் ஒரு குற்றச்சாட்டா முன்வச்சு மக்களுக்கு இதிலிருந்து பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டதுன்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. அதற்குரிய அறிவிப்புல பிப்ரவரி 1ஆம் தேதி ட்ரம்ப் கையெழுத்திட்டாரு. அது இன்றிலிருந்து அமலாகிறதுன்னு சொல்லப்படுது. ஆனா அமெரிக்காவின் இந்த வரி அறிவிப்புக்கு பின்பு அமெரிக்காவில் வாழக்கூடிய சாமானிய மக்களை அது ரொம்ப பாதிக்கும், பொருளாதார வகையில இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க. இந்த வட அமெரிக்கா நாடுகளுக்கு இடையேயான அந்த வரி போர் இந்த நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியில ஒரு தடையா இருக்கலாம் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. ஆனா ஒரு புறம் அத்தியாவசிய பொருட்களான பெட்ரோல், டீசல், எரிவாயு, வீடுகள், கார்கள் இது போன்ற பொருட்கள் விலைகள் குறைக்கப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியோட ட்ரம்ப் பதவிக்கு வந்திருந்தாலும் இந்த வரி மீதான அறிவிப்புகளால அமெரிக்க பொருளாதாரத்துக்கு தீங்கு ஏற்படும்னு பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வரிகள் சராசரியா ஒரு அமெரிக்க குடும்பத்துக்கு ஆண்டுக்கு $1170 வரை கூடுதல் செலவை இழுக்கும் அப்படின்னு ஒரு பகுப்பாய்வு மூலமா மதிப்பிடப்படுது. கனடா மீதான இந்த வரி அறிவிப்பை 5 அல்லது 6 மாதங்களுக்குள்ள அமெரிக்கா திரும்ப பெறலனா கனடாவோட பொருளாதார நிலை மந்த நிலைக்கு போயிடும் அப்படின்னு இந்த வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க. காரணம் கனடாவின் 75% ஏற்றுமதி அமெரிக்காவை நம்பிதான் இருக்கு. இன்னொரு புறம் கனடாவின் பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோவும் அமெரிக்க பொருட்கள் மீது 25% வரிகள் விதிக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கிறாரு. நாட்டு மக்கள் கிட்ட தங்கள் நாட்டு பொருட்களையே உபயோகிக்க தேர்வு செய்யறதுக்காக அறிவுறுத்துறாரு. மேலும் பொருளாதார ஆய்வாளரான லாரன்ஸ் சம்மர்ஸ் கனடா மற்றும் மெக்சிகோ மீது அமெரிக்கா எடுத்துள்ள இந்த நடவடிக்கை மிகவும் ஆபத்தானது, பொருளாதார ரீதியா இது மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு ரொம்ப பாதிப்பாக அமையும் அப்படின்னு சொல்றாரு. இந்த வரி அறிவிப்புனால முதல்ல பாதிக்கப்படுவது ஆட்டோமொபைல், அடுத்து எரிவாயு, பெட்ரோல் போன்ற அத்தியாவசிய பொருட்கள். இதனால சாமானிய மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நுகர்வோர் மற்றும் நிறுவனங்களுக்கு இந்த வரியோட தாக்கம் அப்படின்னு பார்க்கும்போது வரி உயர்வுனால ஒவ்வொரு நிறுவனமும் தங்களது போட்டியாளர்களுக்கு இணையா இவங்களும் தங்களது பொருட்களுக்கு விலையை அதிகமா நிர்ணயிப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நிறுவனங்களுக்கு இடையிலான போட்டியை தாண்டி வேலை வாய்ப்பு அந்த இடத்துல குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரு புறம் ட்ரம்ப் கிட்ட இது குறித்த காரணம் கேட்கும் போது பல நாடுகள்ல நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர் வரி விதித்தது மூலமா அமெரிக்கா பாதிப்பை சந்திக்கிறதை விட அதிகமா லாபத்தை தான் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்படி பிற நாடுகள் மேல வரி விதிப்பதன் மூலமாக அமெரிக்கா $600 பில்லியன் வரை சம்பாதிச்சிருக்கிறதாகவும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம IEEPA அப்படின்னு சொல்லப்படுற சர்வதேச அவசர கால பொருளாதார அதிகார சட்டத்தின் அடிப்படையில இந்த வரி மீதான முடிவு எடுக்கப்பட்டது அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. ட்ரம்பின் இந்த முடிவால அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகமா உயருதுன்னு ஒரு புறம் சொல்லப்பட்டாலும் இன்னொரு புறம் சுமூகமான சில வரி விதிப்புகளும் ட்ரம்ப் இங்கே கொடுத்திருக்காரு. கனடாவில் மற்ற பொருட்களுக்கு 25% வரி அப்படின்னு சொன்னாலும் எண்ணெய், இயற்கை வாயு, மின்சாரம் இது போன்ற பொருட்களுக்கு 10% வரி கொடுத்திருக்காங்க. இப்படி இந்த எரிசக்தி மீது ஒரு 10% வரி அப்படின்னு சொல்றது மூலமாக எண்ணெய், எரிவாயு போன்ற பொருட்களோட விலையை கட்டுக்குள்ள குறைவாகவே வைத்திருக்க அமெரிக்கா நினைப்பதாக தெரிகிறது. அதே போல இன்னொரு புறம் கனடாவில் இருந்து $800 குறைவான மதிப்புள்ள பொருட்கள் இறக்குமதி செய்வதற்கு சுங்க வரி அறிவித்திருக்கார் ட்ரம்ப். இதற்கு முன்பு இதே மதிப்புடைய பொருட்கள் கனடாவில் இருந்து அமெரிக்காவுக்கு வரும்போது சுங்க வரிகள் வாங்கப்படல. இப்படி இருக்க கனடாவின் பீப்பிள் பொலிட்டிக்கல் பவர் கட்சியின் தலைவரான
மேக்சிம் பெர்னியர் சொல்றது என்னன்னா, அமெரிக்கா கனடாவின் பொருட்களை வாங்கணும், அப்படி இல்லைன்னா வர்த்தகத்தை கைவிட வேண்டிய நிலை ஏற்படும். ஏன்னா கனடாவோட வர்த்தகம் வச்சிட்டு இருக்கிறதுனால அமெரிக்கா தான் இதுல முதல்ல பாதிக்கப்படும். மேலும் இந்த ஒப்பந்தங்கள், விற்பனை, இதுல ஏற்படும் அந்த பாதிப்புகள் மூலமா ஏற்றுமதி செய்பவர்கள் இதன் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும். அடுத்த கட்டமா அவங்க உற்பத்தியை குறைக்க வேண்டியது இருக்கும். அதோட தொடர்ச்சியா பணியாளர்களை நீக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அல்லது இந்த ஒப்பந்தங்கள்ல தங்களின் பங்கை அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்கு பொருட்கள் மீதான விலைகளை குறைக்க நேரிடும். ஏதோ ஒரு வகையில கனடாவுக்கு பொருளாதார வகையில இது ஒரு பலவீனமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த வர்த்தக போர்ல கனடாவால அமெரிக்காவை வெல்வது கடினம் அப்படின்னு சொல்றாரு. அமெரிக்காவோட இப்படி போட்டி போட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலா தன்னுடைய பொருளாதாரத்தை கனடா எப்படியாவது பலப்படுத்திக்கிறதுக்கு முயற்சிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலும் சொல்றாரு. இப்போ கனடாவை தொடர்ந்து சீனாவுக்கு இதன் மூலமா என்ன பாதிப்பு ஏற்படும்? சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% வரி விதித்திருக்கு அமெரிக்கா. அமெரிக்காவின் இந்த தீவிரமான நடவடிக்கைக்கு பதிலடியா தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறதா சீனாவும் சொல்லுது. அமெரிக்காவின் இந்த வர்த்தக ரீதியிலான தவறான நடவடிக்கைக்கு உலக வர்த்தக அமைப்புல அமெரிக்கா மீது புகார் எழுப்ப போறதா, வழக்கு தொடர போறதா சீனா அறிவிச்சிருக்கு. இந்த அமெரிக்காவின் கடுமையான வரி நெருக்கடி சூழல்ல இருந்து சீனா தன்னை எப்படி தயார்படுத்திக்குதுன்னா, அமெரிக்கா கவுபாய் காலனிகள், சீனாவின் கிழக்கு கடற்கரை பகுதியில் உள்ள ஒரு தொழிற்சாலையில அமெரிக்க கவுபாய் காலனிகள் தயாரிக்கப்படுது. இப்படி சீனாவில் இருந்து அமெரிக்காவுக்கு ஒரு வருடத்துக்கு 1 மில்லியன் ஜோடி செருப்புகள், காலணிகள் உற்பத்தி செய்யப்பட்டு அனுப்பப்படுது. ஆனா இது எல்லாமே டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வர்றதுக்கு முன்பு தான் இந்த ஒரு நிலை இருந்தது அப்படின்னு ஒரு நிறுவனத்தின் உறுப்பினர் சொல்றாரு. ட்ரம்போட முன்பிருந்த பதவி காலத்துல அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான அந்த வர்த்தக போர் வலுக்கும் போது இதே போன்ற ஒரு சூழ்நிலை உருவானதாக சொல்றாங்க. இப்போ மீண்டும் இந்த ட்ரம்பின் ஆட்சி வந்து இதே போல சீனாவுக்கு எதிரான இந்த வரி விதிப்பு அப்படின்னு சொல்லும் போது சீன நிறுவனங்கள் எல்லாமே இதற்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டு தான் இருக்கு, அந்த நிலையில தான் சீனா இருக்குன்னு சொல்றாங்க. எதிர்காலத்துல சீனா எந்த திசையை நோக்கி போக போகுது அப்படிங்கிறது ஒரு நிச்சயமற்ற சூழலா தான் இப்ப வரைக்கும் இருக்கு. ஆனா சீனா தன்னை இதுக்கு தயார்படுத்திட்டு இருக்குன்றது நிதர்சனமான ஒண்ணு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க. இந்த இடத்துல சீனாவின் பொருளாதாரம் மந்தமடைந்து ஏற்றுமதியை நம்பி சீனா இருக்கிறதால இந்த ட்ரம்போட அறிவிப்புக்கு அப்புறம் சீனாவுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமா இருக்கு. சீனாவை விட்டு பல பெரிய நிறுவனங்கள் வெளியேறிட்டு இருக்கு. நைக்கி, அடிடாஸ், பூமா போன்ற பெரிய நிறுவனங்கள் ஏற்கனவே சீனாவிலிருந்து வெளியேறி வியட்நாம் பக்கம் தன்னுடைய வணிக நிறுவனங்களை ஏற்படுத்தி இருக்கு. அதே போல சீன நிறுவனங்கள் கூட பிற இடங்களுக்கு சென்று அங்கு தங்களுடைய தயாரிப்பு முறையும் வர்த்தக முறையும் மாற்றி அமைச்சு ஒரு குறிப்பிடத்தக்க அளவிலான வர்த்தக பங்களிப்பை சீனா இப்ப வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கு. ஏற்கனவே 2019 இதே போல சீன பொருட்கள் மீது வரி விதிக்கப்பட்ட போது 15% வரியாக அது இருந்தது. அப்போ அதன் விளைவா ஆர்டர்கள் குறைஞ்சிட்டே வந்தது. இதனால அந்த நிறுவனங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய பெரும்பாலான ஊழியர்கள் பணியிலிருந்து நீக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் அந்த தாக்கத்திலிருந்து சீனா மீண்டு வந்துட்டு தான் இருந்திருக்கு. இந்த நிலையில ஏற்கனவே ட்ரம்ப் தனது முதல் பதவி காலத்துல வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அவரை சந்திக்கிறதுக்கு ஜி ஜின்பிங்கோட உதவியை நாடி அவரை சந்திக்க போயிருந்தாரு. அதே போல இப்பவும் அவர் குறிப்பிட்டது போல ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு ரஷ்ய அதிபர் புதின் கூட ஒப்பந்தம் செய்ய ஜி ஜின்பிங்கோட உதவி அவருக்கு தேவைப்படலாம்னு நம்பப்படுது. இதனால ஒரு சுமூகமான கணிசமான ஒரு வர்த்தக போக்கு தான் சீனா கூட அமெரிக்கா வைக்க வாய்ப்புள்ளதுன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா இந்த சூழ்நிலையில இந்த விவகாரத்துல சீனாவுக்கு அதிக அதிகாரம் இருக்கு. அதனால ட்ரம்ப் ஒரு கணிசமான மோதல் போக்க தான் இந்த இடத்துல எடுத்துக்குவாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த மெக்சிகோ மற்றும் கனடா எல்லை பகுதிகள் மூலமா அமெரிக்காவுக்குள்ள ஃபென்டனில் அப்படிங்கிற அந்த போதை மருந்து சீனா தான் அனுப்புது அப்படின்னு அமெரிக்கா கருதுற அடிப்படையில இந்த 10% வரி விதிப்பு அப்படிங்கிறது ஒரு அச்சுறுத்தலா தான் இருக்கும். எனவே சீனா இதற்கு ஏற்றவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கு. ஆனா தற்போது சீனாவோட தயாரிக்கப்படும் மின்சார வாகனங்களுக்கு 100% அலுமினியம், எஃகு போன்ற பொருட்களுக்கு 25% வரை ட்ரம்ப் வரி விதிச்சிருக்காரு. இருந்தாலும் தொலைக்காட்சி, ஐபோன் மற்றும் இதர தொழில்நுட்ப சாதனங்களுக்கு இந்த வரிகள்ல இருந்து தற்போது வரை விலக்களிக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் சீனா பொருளாதார ரீதியா பிற நாடுகளுக்கு கொடுத்து உதவுற அளவுக்கு தக்க வச்சிட்டு இருக்கு. கம்போடியாவில் இருக்கிற சுமார் 90% ஆடை தொழிற்சாலைகள் சீனா நிறுவனங்களின் கட்டுப்பாட்டுல தான் இயங்குது. கம்போடியாவோட வெளிநாட்டு முதலீடுகள்ல
பாதிக்கும் மேல சீனாவிலிருந்து தான் வருது. இன்னும் கூடுதலா கம்போடியா நாட்டுல 70% சாலைகள், பாலங்கள் எல்லாம் சீனா கிட்ட இருந்து கடன் வாங்கி கட்டப்பட்டதாக இருக்கு. சீனாவில இருந்து முதலீடு பெறும் நாட்டுல கம்போடியா மட்டும் இல்லாம பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்தின் கீழே உலகத்துல பல்வேறு நாடுகள்ல சீனா தன்னுடைய முதலீடு பங்களிப்பு அளிச்சிருக்கு. அதன் விளைவா உலக அளவுல சீனாவும் தன்னுடைய செல்வாக்க அதிகரிச்சு தான் வச்சிருக்கு. பிற நாடுகள்லையும் சீனா முதலீடு செய்ய முடியும். உற்பத்தி பிற நாடுகள்ல இருந்தாலும் அதோட லாபம் சீனாவுக்கு வருவது போல அதோட வர்த்தக அமைப்பு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சோலார் பேனல்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துல பல பொருட்கள் மீது சீனா முதலீடு செய்வதால அதன் ஏற்றுமதியும் அதிகரிச்சுட்டு தான் வருது. முந்தைய ஆண்டுகளோடு ஒப்பிடும்போது கடந்த ஆண்டு சீனாவோட ஏற்றுமதி 6% அதிகரிச்சிருக்கு. அதன் விளைவா $992 பில்லியன் வர்த்தக உபரிய சீனா பதிவு செஞ்சிருக்கு. இப்படியான பரபரப்பான சூழல்ல பிரிக்ஸ் கூட்டமைப்பின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இந்திய நாட்டின் பிரதமரான நரேந்திர மோடி வரும் பிப்ரவரி 13ஆம் தேதி ட்ரம்பை சந்திக்க இருக்காரு. சமீப காலத்துல டாலர்கள் மீதான ரூபாயின் மதிப்பு சரிவு ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாம இந்தியர்களின் குடியுரிமை கேள்விக்குறியாக்கப்பட்டது. இது போன்ற சூழலுக்கு நடுவுல பிரதமர் மோடி மற்றும் ட்ரம்பின் இந்த சந்திப்பு அதிக அளவுல எதிர்பார்க்கப்படுது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கி இருந்த 205 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்காங்க. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு அப்புறம் ட்ரம்பை நரேந்திர மோடி சந்திக்க போறதுனால இந்த சந்திப்பு அதிக முக்கியத்துவம் பெறுது. மேலும் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் டாலருக்கு எதிராக புதிய கரன்சியை உருவாக்கவோ அல்லது டாலருக்கு இணையாக வேறு ஒரு நாணயத்தை ஏற்கவோ முடிவு செய்தால் 100% அளவிலான வரி விதிப்பை சந்திக்க நேரிடும் அப்படின்னு ட்ரம்ப் எச்சரிச்சிருக்காரு. மறைமுகமா இந்த எச்சரிக்கை இந்தியாவுக்கும் அதிகமாவே இருக்கு. இது மட்டும் இல்லாம 205 இந்தியர்கள் சட்டவிரோதமாக குடியேறுவதாக குற்றம் சாட்டப்பட்டு நாடு கடத்தப்பட்டிருக்காங்க. இப்படியான சூழல்கள் இருக்கும்போது பிரதமர் நரேந்திர மோடி ட்ரம்பை சந்திச்சு விவாதிக்க போற அந்த சந்திப்போட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சர்வதேச அளவுல கவனத்தை ஈர்த்திருக்குன்னு சொல்லணும். அந்த சந்திப்பு என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.